ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடி மீனாட்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற மரக்காமலை ஈஸ்வரன் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த சித்திரை 1க்கு தாங்க அந்த கோயிலோட திருவிழா விசேஷ நாள். நல்லா பார்க்குறதுக்கே கொஞ்சம் பிரம்மாண்டமாக நல்லா இருந்துச்சுங்க. பறவை காவடி எடுக்கிறவங்க, காவடி எடுக்கிறவங்க, வேல் குத்துறவங்க எல்லாமே நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. இதில் கரகம் கரகம் சோடிச்சுட்டு போகிறாங்க. நல்லா காவடியில் அழகா சோடிச்சு நல்லா கூட்டம் மொத்தமாக போகிறாங்க. மீனாட்சிபுரம் ஊருக்குள்ளே இருந்தேவும் கோயிலுக்கு போகிறாங்க. மீனாட்சிபுரத்துலேருந்து கோயிலுக்கே ரொம்ப தூரங்க. இந்த வெயிலில் காலையில் அவங்க நடந்து அவ்வளோ அந்த நேர்த்திக்கடனை செலுத்துறதுக்காக நடந்து போகிறத பார்க்குறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு. இதில் பறவை காவடி எடுக்கிறவங்கலாம் அதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் பார்த்திங்கன்னா தொங்கிக்கிட்டு அவங்க அவ்வளோ முதுகில் அவ்வளோ இது தாங்கிக்கிட்டு அது அந்த சாமியோட சக்தியும் அந்த அருளும் தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. பார்க்க நம்மளுக்கு பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அடிக்கடி வாரத்திலையும் வெள்ளிக்கிழமை இருக்கு. சந்தில் இருந்து அப்படி போயிருக்கலாம். அவங்க சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது வேல் குத்தி போகிறாங்க. முன்னாடி ஒரு 5-6 பேர், அப்புறம் அது கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் 5-6 பேர் வேல் குத்தி போகிறாங்க. அங்கே வேல் குத்துறது மட்டும் இல்லாமல் அதோடு அவங்க அந்த பக்தி பரவசத்தில் ஆடிக்கிட்டும் போனாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக தான் அங்கே இருந்துச்சு. இவ்வளோ ஒரு வேதனைகள். ஆனால் அந்த சாமி கொடுக்குறாரா கொடுக்க மாட்டார் கண்டிப்பாக. அந்த ஈஸ்வரன் சிவன் உண்மையிலேயே ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்தவர் தான். இது பாருங்கள்,
இதோட இவங்க பக்கத்துலனாலும் பரவாயில்லங்க, ரொம்ப கிலோமீட்டர் கொஞ்சம் நடந்து தான் போகிறாங்க. அந்த கல்லுலேயும் முன்னாடி அந்த கல் ரோட்லலாம் நடந்து போக நம்மளுக்கே இல்லை இவங்க இவ்வளோ தூரம் இது தாங்கி அந்த பக்தியோடு அவங்க போகிறப்ப ரொம்ப அது எவ்வளோ நேர்த்தி கடன் செலுத்தணுன்றதுக்காக அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்றதை பார்த்தப்ப எனக்கே பிரமிப்பாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் கொஞ்சம் அம்மன் வேஷம் மாதிரி போட்டிருந்தாங்க. நடந்தோம் அந்த அதோட நடக்கணுன்ற ஒரு இதே அளவு தெரியல. சாதாரணமாக இருந்தாலும் நம்ம கொஞ்ச நேரம் நடந்தாலே ஒரு மாதிரி இருக்கும். நல்லா இதெல்லாம் பார்த்துட்டு நடந்து அதோட அளவு தெரியுதுங்க. பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து கீழே கல்றது மாதிரி இருக்குங்க. அந்த தோட்டத்தில் ரோடு மாதிரி போட்டுருக்காங்க. அதுக்கு இறங்கி கீழே போகணும். அதுலேயும் அதோட நடந்து வராங்க. சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே கோவிலுக்குள் இருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்களை அப்புறப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில் பந்தலுக்குள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே வந்தோடனே எல்லா காவடியும் மொத்தமாக வந்துட்டாங்க. நம்மளை சாமி கும்பிடவுமே அவங்க அனுமதிக்கல. எல்லா காவடி செலுத்துறவங்க நேர்த்திக்கடன் செலுத்துனவங்க வந்து உள்ளே போயினதுக்கப்புறமும் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி சாமி கும்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நம்மளும் வெயிட் பண்ணி அதெல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தோங்க. ஆனால் சாமியை மட்டும் வீடியோ எடுக்க முடியலைங்க. சாமியை வீடியோ எடுக்க முடியல, கூட்டமாக இருந்ததுனால நான் உள்ளே போய் எடுக்கலை. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக எடுக்கிறேங்க. சாமியை பார்த்திங்கனாலே ரொம்ப புல்லரிக்கும். அது அவ்வளோ ஒரு இது இருக்கும் அந்த சாமிக்கு. சிவனோட லிங்கத்தை பார்த்துருப்பீங்க. இங்கே தாங்க அவருக்கு உருவமாகவே இருக்கார் அவர். ஆனால் அது என்னால் எடுக்க முடியல. கண்டிப்பாக எடுக்குங்க. கெடா விருந்துக்கெலாம் தயாராகிக்கிட்டு இருந்தாங்க. கெடா விருந்துலாம் பார்த்திங்கன்னா தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த நேர்த்திக்கடன்லாம் செலுத்தி முடிச்சுட்டு சமைச்சு கெடா வெட்டி அதுக்கப்புறம் சமைச்சு எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்குலாம் சாப்பாடு போட முடியாதுங்க. இங்கே வந்து எல்லோரும் ஒரே டைமிங்கில் தான் சாப்பாடு போடுவாங்களாமா. அவங்கவுங்க தனித்தனியாகவே கெடா வெட்டி சமைச்சாலுமே அது ஒரே டைமிங்கில் தான் சாப்பாடு போடுவாங்களாம். அது என்னமோ அந்த கோயிலோட ஒரு இது அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நம்மளுமே நல்லா வேடிக்கையெல்லாம் பார்த்தவங்க. அன்னதானம் போட்டாங்க, புளி சாதம் போட்டாங்க, அப்புறம் சாம்பார் சாதமுமே கொடுத்தாங்க. சாம்பார் தனியாக சாதம் தனியாக வச்சு உட்காந்து சாப்பிட்றவங்களும் சாப்பிட்டாங்க, இலையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றவங்களும் சாப்பிட்டாங்க. போகிறவங்க யாரும் பசி இல்லாமல் வரலாங்க. அவ்வளோ தூரம் நடந்து போனாலும் கூட அங்கேயே பசியாத்துமே சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்து நாங்கள் வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு சாமியெல்லாம் விட்டு கிளம்பியாச்சுங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மீனாட்சிபுரம் கம்மாயில் பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ கிடக்குங்க, கடல் மாதிரி. பார்க்க தெக்குன்னு தண்ணி கிடந்துச்சுங்க. அதை பார்த்துட்டு மறுபடியும் வீடியோ எடுத்தாச்சுங்க. வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. நம்மளோட வெயில் ரொம்ப ஏறுதுன்ட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மக்களே. எங்களை மாதிரி கிராமத்துலேருந்து வீடியோ ஏதாவது பொருள் நிறைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.